முதல் நாடு உள்ளதான் இருக்கா சார்? ஓ, ஒயிடு ஒன்று க்ளோஸ் ஒன்று போட்டுக்கோ சரியா? கருவு காட்டோட சேர்ந்து எப்படி ஒரு ஃபேன் வா. பின்னாடி வர வண்டிகளை அப்படியே ஒரு ஷார்ட் எடுத்துக்கோ. ரெக்கார்ட் போட்டிருக்கீங்களடா? போட்டுக்கிட்டே வா, கட் பண்ணாத. பண்ணல சாமி கும்பிட்றாங்க நீங்கள். அது ஒரு ஷார்ட் எடுத்துக்கணுமா சார்? ஷார்ட் எடுத்துக்கணும். பாருங்க வண்டி திருப்பி மக்களே வணக்கம். இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறது ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி பக்கத்தில் முதல் நாடு அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அடர்ந்த கருவேலங்காட்டு வனப்பகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லை பிடாரி அம்மன் கோவில் திருவிழா. அந்த திருவிழாவில் இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறது ஆண்கள் மட்டுமே வழிபட்டு ஒரு அசைவ விருந்து அன்னதானம். அந்த விழாவில் பங்கேற்கிறதுக்கு சாப்பாடை சாப்பிட்றதுக்கு நிறைய கிராம மக்கள், அதுவும் குறிப்பாக ஆண்கள் சாரசாரையாக வந்து நடந்து வர்றாங்க, வண்டிகளில் வர்றாங்க. அப்படியான ஒரு காட்சி தான் பார்க்குறீங்க. முதல் முறையாக நானும் வந்து ஆண்கள் மட்டுமே கலந்துக்கிடக்கூடிய ஒரு காட்டுப்பகுதிக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு திருவிழாவில் நேரடியாக போய் பார்க்க போகிறேன். வாங்க சேர்ந்து போய் பார்க்கலாம். ஊர் பேருங்கய்யா? கலைக்குளம். கலைக்குளம். இப்ப இந்த ஊர்ல இப்ப யாரும் மக்களே கிடையாது, எல்லாம் வந்து வெளியூருக்கு இடம்பெயர்ந்துட்டீங்க. இப்ப மறுபடியும் இந்த சாமி வழிபாட்டுக்கு மட்டும் வருடம் வர்றோம். நாங்க நினைச்ச ஒரு நல்ல ரேட்டு வந்தாலும் இந்த சாமியை வந்து கும்பிட்டு போவோம். இந்த சாமி வழிபாட்டு வந்து பாரம்பரியமா உங்க முன்னோர்கள் கும்பிட்டது, பெரிய ஆளுங்க அந்த நேரத்துல கும்பிட்டது. ஆனா இந்த ஒவ்வொரு ஆண்டும் இந்த கைவிடாம வெளியூர்ல நீங்க இருந்தாலும் இங்க வந்து வழிபட்டுக்கு வந்துருவீங்க. நாங்க சிவகாசியில இருக்கோம், வேப்பங்குளத்துல இருக்கோம், மேலப்பட்டியில இருக்காங்க, எல்லா ஊர்லயும் இருக்காங்க. இந்த ஊர்ல இருந்து போனவங்க. வெள்ளரிசி கிடையாது. அப்ப இங்கே அருவா கொடுக்குப்பா. நீங்க தெரியுமா? இது என்னன்னா, நம்ம வீட்டில் உள்ள அந்த நெல்லை வச்சு, நம்ம விளாச்சி மிச்சம் உள்ள நெல்லை வச்சு, நெல்லை வச்சு
அது அது குத்தி அந்த குத்தி அரிசி மூலிமா அது பண்ணுறது. வெள்ளை அரிசி வந்து பயன்படுத்த மாட்டோம். ஒன்லி குத்தி அரிசி மட்டும் அதை வச்சு பயன்படுத்தி படையல் போட்டு அம்மனுக்கு வந்து வழிபடுறதோட வழக்கம். இந்த அன்னதானத்துக்கு ஒவ்வொரு வீடுகளில் இருந்துமே நெல் வாங்குவோம். நெல் வசூல் பண்ணி ஒரு வீட்டுக்கு நெல் கண்டிப்பாக வச்சாகணும். அந்த மாதிரி வச்சு அதை மொத்தமாக கலெக்ட் பண்ணி மொத்தமாக அரைச்சி அந்த மாதிரி வச்சு பண்ணி படையல் வச்சு ஆத்தாவுக்கு வழிபடுவோம். இதில் வந்து வெள்ளை அரிசிலாம் வெள்ளை அரிசி பயன்படுத்த மாட்டோம். ஒன்லி குத்தரிசி மட்டும்தான். மாடுகண்டாவது மழை வச்சுருக்காங்க. நாங்கள் சாப்பிட்றோட வருவாரா? இல்லையடா அதாவது வந்து எங்கள் கிராமத்தில் விளையக்கூடிய நெல் அதை அந்த மட்டையைத்தான் நாங்கள் பயன்படுத்துவோம். ஆனால் வெள்ளை அரிசியை நாங்கள் பயன்படுத்த மாட்டோம். இங்கே வந்து இந்த கிராமத்திலே விளைஞ்சி இந்த கிராம மக்கள் கொடுக்குறதைத்தான் எல்லாத்துக்குமே உணவளிக்கிறதுக்காக வேண்டி நாங்கள் இந்த மட்டை அரிசியைத்தான் பயன்படுத்துவோம். ஒவ்வொரு வீடுகளில் இருந்து இது ஒவ்வொருத்தரும் அரிசி இந்த நெல் கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கம். அதாவது வந்து நாங்கள் வந்து சாதாரணமாக வந்து ஒரு வீட்டுக்கு 2 படி நெல் சொல்லுவோம். ஆனால் ஒவ்வொருத்தரும் வந்து 10 படி, 1 மூடை, அரை மூடை அவரோட நேர்த்தி கடனை பொறுத்து கொண்டாந்து கொடுத்துருவாங்க. அதை நாங்கள் அந்த மட்டை நெல்லை கொண்டு அரைத்து நாங்கள் அரிசியாக்கி கொண்டாந்து இங்கே சாதம் பண்ணுறோம். வெள்ளை அரிசியை பயன்படுத்த மாட்டோம். அது என்ன காரணம்? அதாவது வந்து எங்களுக்கு மக்களுக்கு இந்த கிராமத்துக்கு வந்து இந்த அம்மன் நல்லபடியாக விளைய வைக்கணும், அதைத்தான் நாங்கள் பயன்படுத்தணுங்கிற மாதிரியே அதை பயன்படுத்திக்கிட்டே வர்றோம். ஃபோன் பண்ணு. புண்ண வைக்க பாருங்க. சாப்பாடு கூட ஆரம்பிச்சாங்க. முன்னால கொட்டு வர சொல்லுங்க. அடுத்த நீட்டு வர சொல்லுங்க. ரெண்டாவது வரீங்க சோறு வாங்கிக்கோ. அங்கிட்ட ஒண்ணு வர சொல்லுங்க. கிலோ குழம்பு யார்